இந்நேரம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி, அந்த படத்துக்கு இந்நேரம் நான் மூவி ரிவ்யூவே போட்டிருக்கணும். ஆனா, ஜனநாயகன் படத்தோட போஸ்ட்போன் நியூஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த படத்துக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய நியூஸ் பார்த்திருப்பீங்க, நிறைய வீடியோஸ்லாம் பார்த்திருந்திருப்பீங்க. சோ இப்ப இன்னைக்கு இந்த படத்துக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் போச்சு இல்லையா, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கன்ஃபார்மா சர்டிபிகேட் கிடைச்சிரும். இந்த பொங்கலுக்கு கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆயிரும். போஸ்ட்போன் ஆகலாம் வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ்லாம் வந்தது. ஆனா மூவி டீம் பார்த்தனா நாங்க ஜனவரி 9 வரப்போறது கிடையாது அப்படிங்கறத எப்படியோ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கு பதிலா வந்து ஜனவரி 10, ஜனவரி 13, 14 இந்த தேதிகள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. ஆனா இன்னைக்கு பார்த்தனா அதுல பெரிய பெரிய ட்விஸ்ட் அப்படிங்கிறது நடந்திருக்குங்க. உண்மையிலே இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஏகப்பட்ட சிக்கல் அப்படிங்கிறது இன்னைக்கு உண்டாகி இருக்கு. அத பத்தி நம்ம பார்க்கலாம். சோ இன்னைக்கு காலையில மெட்ராஸ்ல இருக்கிற ஹைகோர்ட்ல இந்த கேஸ் வந்தது. இன்னைக்கு காலையில தனிநபர் நீதிபதி பி.டி. ஆஷா அப்படிங்கிறவங்க தான் இந்த படத்துக்கு தீர்ப்பு சொல்ற மாதிரி இருந்தது. சோ அவங்க காலையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சென்சார் டீம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்தரலாம் அப்படிங்கிற மாதிரி டிசம்பர் 22ஆம் தேதி மூவி டீம் கிட்ட சொல்லியிருக்காங்க. சோ அதோட உங்களோட உரிமை வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்களால படத்துல தடை செய்ய முடியாது. அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துன்னு 5 பேர் பார்த்திருக்காங்க இல்லையா, அதுல ஒருத்தர் தான் இந்த படத்துல வந்து கேஸ் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி மத உணர்வை தூண்டுற மாதிரி இந்த படத்தை நிறைய சீன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேஸ் கொடுத்திருக்காரு. சோ ஒருத்தர் சொல்றதை வச்சு நம்ம ஏத்துக்க முடியாது இல்லையா, அதுவும் படம் பார்த்துட்டு யூஏ கொடுத்தரலாம் அப்படிங்கிற பிறகும் நீங்க எப்படி வந்து கேஸ் கொடுக்கலாம், இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி பி.டி. ஆஷா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சோ அதனால இந்த கேஸ் வந்து ஏற்புடையது கிடையாது. அதனால இந்த ஜனநாயகன் படத்துக்கு நீங்க முன்னாடியே முடிவு பண்ண மாதிரி யூஎஸ் சர்டிபிகேட்டை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ உடனடியாவே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அந்த நியூஸை கேட்ட உடனே தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த தீர்ப்பு சொன்ன கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்சார் போர்டு வந்துட்டு மேல்முறையீடு வந்து பண்ணாங்க. இந்த மாதிரி கேஸ் வந்து நாங்க மேல்முறையீடு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி மேல்முறையீடு பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தனிநபர் நீதிபதியா இருந்தது. அதுக்கப்புறம் தலைமை நீதிபதி வந்தாங்க. சோ மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு 4:30 மணி வாக்குல இந்த கேஸ் வந்து ஓபன் செய்யப்பட்டது. அண்ட் அதுல அந்த தலைமை நீதிபதி என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூவி டீம் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிரஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்களா ஒரு டேட்டா போட்டுக்கிறீங்க, அதுல வந்து நாங்க ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எங்களை எதுக்கு பிரஷர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அண்ட் அதே மாதிரி காலையில அந்த பி.டி. ஆஷா ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்தரணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த உத்தரவுமே பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. நீங்க இந்த மாதிரி உடனடியா ரிலீஸ் டேட்டை வச்சுக்கிட்டு நீங்க எங்களை எல்லாம் வந்து பிரஷர் பண்ணக்கூடாது. நாங்க வந்து இந்த கேஸ ஜனவரி 21ஆம் தேதி தள்ளி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா பொங்கல் வருது. பொங்கலுக்கு ஒரு வாரம் பாத்தீங்கன்னா கோர்ட் லீவ். அடுத்த வாரம் திங்கட்கிழமை ஒரு நாள் தான் கோர்ட் வந்து இயங்கும். சோ அதனால ஜனவரி 21ஆம் தேதி இந்த வழக்கை நாங்க ஒத்து வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. சோ அதனால இந்த ஜனநாயகன் படம் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வரதுக்கான வாய்ப்பு சுத்தமாவே இல்லாம போச்சுங்க. சோ இப்ப கேவின் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திங்கட்கிழமை வாக்குல சுப்ரீம் கோர்ட் போலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. சோ எது எப்படியோ இந்த பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் வரப்போறது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேடா நியூஸ் அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். எப்படியாச்சும் ஜனவரி 14 வந்துரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தீர்ப்பு ஒண்ணு சொல்லிட்டாங்க. சோ ஜனவரி 21 மறுபடியும் விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணாலுமே அதுக்கான தீர்ப்பு அப்படிங்கறத எப்ப கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே தான் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அதனால படமே எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறது தெரியாத நிலையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னதான் இந்த சென்சார் போர்டு வந்துட்டு இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணாம வைக்கிறதுக்கு சில காரணங்கள்லாம் சொன்னாலுமே மெயினான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது இப்ப தளபதி வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, டிவிகே அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா. சோ அதுல பிஜேபி அதிமுக பாத்தீங்கன்னா இங்க கூட்டணியில இருக்காங்க. சோ அந்த கூட்டணிக்கு விஜயமே அவங்க கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு விஜய் வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால இந்த பிரச்சனை எல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது கன்ஃபார்மா அப்படிங்கிறது தெரியல. சோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரீசனுமே இதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதே சமயம் எஸ்கே உடைய பராசக்தி படத்துக்கு பாத்தீங்கன்னா யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துக்குமே பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் கிடைக்காம இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு வழியா பாத்தீங்கன்னா அந்த படத்துக்குமே யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. சோ நாளைக்கு படம் பிளான் பண்ண மாதிரி ஜனவரி 10 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதேமே பாத்தீங்கன்னா அவங்க சும்மா கொடுக்கல, 25 கட் பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா தீ பாரோட்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீதி பாரோட்டும் அப்படின்னு மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு 25 கட்டோட தான் அந்த படம் பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் ஆக போகுது. சோ படத்துடைய டோட்டல் டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 42 நிமிஷம். சோ இந்த பராசக்தி படத்துடைய மூவி ரிவ்யூ பாத்தீங்கன்னா மோஸ்டா நாளைக்கு நம்ம சேனல்ல வந்துடும். அப்படி வரல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம சேனல்ல அந்த படத்துடைய மூவி ரிவ்யூ வந்துடும். சோ மிஸ் பண்ணாம பாக்கறதுக்கு இப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இப்ப ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு வரல, பராசக்தி படம் மட்டும் தானே வருது. சோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு சில லாங் பெண்டிங் பிலிம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. லைக் இந்த வாவாத்தியாரு, துருவ நட்சத்திரம் இந்த படத்துல ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறதா சொல்லப்படுது. துருவ நட்சத்திரத்தை கூட ஏதோ ஒண்ணு பண்ணி இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடலாம். ஆனா வாவாத்தியார் படத்தை நம்ப முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இந்த படத்து மேல 21 கோடி
ரூபாய் கடன் இருக்கு. அதை ஸ்டுடியோகிரீன் கட்டினா மட்டும்தான் இந்த வா வாத்தியார் படத்தை அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும். சோ அதனால வா வாத்தியார் வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல, துருவ நட்சத்திரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் இந்த ஜனநாயகன் படத்தோட போஸ்ட்போன் நியூஸை கேட்டு பயங்கர சேடா தான் இருக்காங்க. சோ தளபதி ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும் இந்த படத்துக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தெரியும். ஆனா இந்த சர்டிபிகேட்னால இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும், படமே போஸ்ட்போன் ஆகிற அளவுக்கு வரும் அப்படிங்கலாம் யாருமே எதிர்பார்க்கலங்க. சோ நீங்க இந்த ஜனநாயகன் படத்துடைய இந்த இஷ்யூ பத்தியும், ஜனநாயகன் படத்துடைய போஸ்ட்போன் பத்தியும், பராசக்தி படத்தோட ரிலீஸ் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.